ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். உடம்பு சரியில்லாதனால தான் உங்கள் கூட எதுவுமே பேச முடியல. இப்போவும் த்ரோட் இன்னும் சரியாகலை. வாய்ஸ்லாம் கொஞ்சம் பேசுகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு காஃப் இருக்குது, கோல்டு இருக்கிறதுனால அப்படி இருக்குது தொண்டை. அன்றைக்கி சண்டே தாங்க போட்டி வாங்கிட்டு அது குழம்பு வச்சோம். அந்த க்ளீனிங் வீடியோலாம் எடுத்தேன், அதெல்லாம் அப்லோட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு போடலான்னு தான் இப்போது எடுத்திருக்கேன். போட்டி க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் பெரிய வேலை தாங்க. கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப நேரம் ஆகும். அந்த க்ளீனிங் வீடியோ தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். இனிமேல் ரெகுலராக உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுவேன், பேசுவேன். இப்போ என் பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு சரியாயிடுச்சு. 2 பசங்களுக்குமே உடம்பு சரியில்லை. சேம் என்னை மாதிரியே ஃபீவர், தலைவலி, கோல்டு, காஃபு. அவங்களுக்கு இப்போ காலையிலேருந்து உடம்பு சரியில்லை. ஸோ வீட்டில் மாற்றி மாற்றி ஏதாவது ஒருத்தர் இருக்கிறதுனால எதையுமே சரியாக பண்ணவே முடியலைங்க. அப்படியே டைம் போயிட்டே இருந்துச்சு. சரி, இப்படியே விட்டால் டைம் போயிட்டே இருக்குது, இன்றைக்கி ஏதாவது ஒரு வீடியோவாவது போடணுமேன்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி இதை போய் அட்லீஸ்ட் இந்த சண்டே எடுத்த வீடியோவாவது வ்ளாகாக போடலான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்கேன். இது க்ளீனிங் நான் கொஞ்சம் பண்ணேன். நான் க்ளீனிங் பண்ணேன், அப்புறம் கட் பண்ணுறதுல என் ஹஸ்பண்ட் பண்ணாங்க. ரொம்ப டைம் எடுத்தது, லாங்காக இருந்தது வீடியோ. இருந்தாலும் இன்னும் பெருசாக இருந்தது. ஓரளவுக்கு கட் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கேன். அது போட்டியில் பார்த்திங்கன்னா அந்த டியூப்பாக நிறையா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தோல் மாதிரி இருக்கும். அந்த டியூப்பாக இருக்கலாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நம்ம கழுவணுங்க. உள்ளே தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா அப்படியே எடுத்தோன்னா எல்லாம் அழுக்கெல்லாம் வந்துடும். அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். மற்றபடி இந்த மற்ற தோல் அதை முடி க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக. இப்போ அடுத்து கழுவுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சு, மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு அதில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணணுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க அழுக்கு, அந்த தோல் மேலே இருக்க அந்த கருப்பு, இதெல்லாம் வெளியில் வரும். செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும், அதுதான் முக்கியம். ஈஸியான ஒர்க்கான ரொம்ப டைம் எடுக்கும். இது கொஞ்சம் நேரம் போட்டு இப்படி எடுத்தோன்னா இந்த பாருங்கள் தோல்லாம் அப்படியே பிச்சுட்டு வந்துடும். நம்ம இந்த கழுவுற மாதிரிலாம் ஹோட்டல்லலாம் கழுவுறாங்களா என்னன்னு தெரியல. நம்ம வீட்டில் கழுவி இப்படி பண்ணுறதாங்க பெஸ்ட்டு. சுத்தமாக நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா இதில் கொஞ்சம் ரொம்ப ஸ்மெல்லு வேறு அடிக்கும், ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குங்க. அதனால் நல்லா 2 தடவை சுடுதண்ணியில் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு, ஒவ்வொரு வாட்டி கழுவுறப்பையும் மஞ்சத்தூள் போட்டு கழுவணும். நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவணும். இவ்வளோ கழுவி கூட கட் பண்ணுறப்பையும் நமக்கு உள்ளுக்குள்ளே நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம மேலாக தானே தோலெல்லாம் எடுக்கிறோம். அந்த தோல் பகுதி மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதெல்லாம் நம்ம கட் பண்ணுறப்ப தான் அழுக்கு எடுக்க முடியும். ஹஸ்பண்ட் ஃபுல்லாக கட் பண்ணி நல்லா அழுக்கெல்லாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு அவங்களும் 2-3 தடவை மஞ்சத்தூள் போட்டு அலசி கழுவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பித்தோம். டேஸ்ட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மட்டன் பார்த்திங்கன்னா மட்டனில் இருக்க எல்லா பகுதிகளுமே நமக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயந்தான். போட்டி பார்த்திங்கன்னா நம்மளோட குடல் பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணும், வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அதனால இது வாங்கவே மாட்டேங்க. ஏன்னா இது கழுவுறது கொஞ்சம் பெரிய தொல்லை பிடிச்ச வேலைன்னு சொல்லிட்டு வாங்கிறது இல்லை. ஒரு சில கடையில் நல்லா கழுவி தராங்க தான். நாங்கள் முன்னாடி இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மட்டன் ஷாப்பில் சுத்தமாக நல்லா கழுவி தருவாங்க. ஆனால் கொஞ்சம் விலை ஜாஸ்தி. இப்போ சுத்தமாக கழுவிட்டா நான் உள்ளுக்குள்ளே எல்லாம் கட் பண்ணுறப்ப தான் இன்னும் அழுக்கெல்லாம் எடுக்க முடியும். இது 2-3 தடவை நல்லா மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது இதை கழுவணும். பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டு தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் கழுவினேன். தோல் மேல் பகுதியெல்லாம் எடுத்தாச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணுறப்ப தான் எடுக்க முடியும். இதை இந்த மாதிரி கட் பண்ணி கழுவி கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் கட் பண்ணுறப்ப நல்லா கழுவி கட் பண்ணி நல்லா கழுவிட்டு அப்புறம் பண்ணாங்க. உடம்புக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் போட்டி கிரேவி, போட்டி குழம்பு, இதில் எல்லாமே பண்ணுவோம். போட்டி ஃப்ரை, போட்டி கிரேவி, போட்டி குழம்பு எல்லாமே பண்ணுவோம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இந்த கழுவுறதுக்கு அலுப்புப்பட்டுட்டே நான் வாங்கவே மாட்டேன். இந்த வாட்டி ஹஸ்பண்ட் அது பெருசாக 2 போட்டி வாங்கிட்டாங்க. 2 போட்டிங்கிறனால தான் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. கழுவுறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரம் வீடியோவை நான் ஷார்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே போட்டிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம். அது ஒன்று தான் பெரிய, சமைக்கிறதுக்கே நமக்கு அலுப்பாயிடும் அதுக்கப்புறம். அது ஒன்று. ஆனால் சமைச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அலசி கழுவியாச்சு. இதுக்கப்புறம் கட் பண்ணுற ப்ராசஸ் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டு
நான் வந்து குழம்புக்கு ரெடி பண்ண போயிட்டேன். ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக கழுவி கொடுத்தாங்க. அன்றைக்கி சண்டே இதாங்க எங்களுக்கு லஞ்ச் போட்டி குழம்பு. இதில் நிறைய இருந்ததுனால நான் கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் போட்டி கிரேவி மாதிரி நெக்ஸ்ட் டே பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு பண்ணோம். ஆனால் அன்றைக்கி மத்தியானமே பார்த்திங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தாங்க நல்லா அன்றைக்கி வேறு நல்ல மழை பெஞ்சுது. மத்தியானம்லாம் நல்ல மழை. கொஞ்சம் நேரம் தாங்க ஈவினிங் போல் நல்லா ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபீவர் ஸ்டார்ட் ஆனதுமே தலைவலி வந்துருச்சு. தலைவலி பயங்கரமான தலைவலிங்க. கொஞ்சம் நேரம் தலைவலியில் தலைவலி என்னால் தாங்கவே முடியல. அப்படியே ஒரு தலைவலி எனக்கு வந்ததே இல்லை. நான் மெடிசனே போட மாட்டேன். ஆக்சுவலாக மெடிசன் போடாமல் சமாளிக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக என்னால் முடியல. மெடிசன் போடுற மாதிரி ஆயிடுச்சு. சளி வேற ரொம்ப தலைவலிக்காக தான் மெடிசன் போட்டேன். ஃபீவர் வேறு இருந்தது. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக மெடிசனே போடாமல் ஓட்டிட்டேங்க. காலையில் விடியற்காத்தால 5 மணிக்கு மேலே என்னால் முடியல. அதுக்கப்புறம் என் பையனை கூப்பிட்டு மெடிக்கல் ஷாப் போய்ட்டு வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு காலையில் 6 மணிக்கு தாங்க நான் வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆச்சு. மண்டே வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் தூங்கினேன். மண்டே ஃபுல்லாக ஹெவி ஃபீவரு, தலைவலி, காஃபு. மண்டே ஃபுல்லாக ஹஸ்பண்ட் எல்லா பசங்களாம் காலையிலே ஹோட்டலில் வாங்கி தான் சாப்பிட்டாங்க. ஒன்றுமே லஞ்செல்லாம் எதுவுமே ரெடி பண்ணல. அன்றைக்கி 3 மேலே டிஃபன் தான் அவங்களுக்கு 3 பேருமே. காலைல ஹோட்டலில் வாங்கிட்டு வந்த சாம்பார் சட்னிலாம் இருந்தது. அதை வச்சு மத்தியானத்துக்கு நான் நல்ல வேளை சண்டே மாவெல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன். மாவு வச்சு தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டாங்க. டியூஸ்டே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. ஆனால் எனக்கு அப்பவும் சரியாக கிளியர் ஆகலை. நேற்று கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் நல்லானேன், பசங்களுக்கு முடியாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாறி ஒவ்வொருத்தருக்கா ஏதாவது வந்துட்டுருக்குங்க. ஒரு சண்டே லீவில் வந்து எங்கேயும் வெளியில் போகலை, என்ஜாய் பண்ணல, ஒன்றுமே போகலங்க. ஒரு படம் போனோம், மூவி போனோம், அவ்வளோதான். இப்போ அது கண்டினியூஸாக எனக்கு உடம்பு சரியாமல் போனதும் எங்கேயும் போகல. கோயிலுக்கு போகலன்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம், கோவிலுக்கும் போகல. ஹஸ்பண்ட் தாங்க இப்போ கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கழுவி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பசங்களுக்கு வந்ததும் இந்த வீக் ஃபுல்லாக வந்து வீக்காக போயிடுச்சு. எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் சரி, எவ்வளோ நாள் ஆச்சு வீடியோஸ் போடாமல் இருக்கோமேன்னு மனசில் ஒரே உறுத்தலாக இருந்தது. ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணிடணும். ஆனால் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேங்க. நல்ல வேலை அன்றைக்கி அதெல்லாம் இன்றைக்காவது பண்ணிடணுன்ட்டு ஒரு பிளான் பண்ணி இப்போ கூட என் பையன் என்னை விடவே இல்லை. சின்ன பையன் முடியலன்னு என் மடியிலே தான் படுத்திருந்தான். இப்போ தான் அவனை தூங்க வச்சுட்டு நீ கொஞ்சம் தூங்குடா, அதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்து இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் அவங்களோட. எப்படி இருக்கீங்க? உங்களையெல்லாம் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஏதோ ஒரு 4-5 நாள் போடாது, ரொம்ப நாள் வீடியோ போடாத மாதிரி ஒரு ஃபீலிங். என்னமோ ரொம்ப யாரையும் மீட் பண்ணாமல் பேசாமல் தனியாக இருந்தால் எப்படி இருக்குமா அப்படி ஒரு ஃபீலிங். அதான் இன்றைக்கி எல்லாருக்கிட்டேயும் நம்ம வந்து பக்கத்தில் யாருக்கிட்டையாவது எப்படி பேசுவோம், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட நம்ம நேராக பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குங்க. எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணி உங்கள் கூட பேசுகிறது, டெய்லி பேசுகிறது, ஏதோ நேருக்கு நேர் ரெகுலராக மற்றவங்கக்கிட்டலாம் எப்படி பார்த்து பேசுவோமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்கள் கூடலாம் டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுறது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயந்தேன். ஆனால் இப்போ ரொம்ப பேசுகிறது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் இப்போ எனக்கு பிடிச்சிருக்குங்க. முன்னே பயந்து பேசுவேன், இப்போ அப்படிலாம் இல்லை, பிடிச்சி செய்கிற ஒரு விஷயமா இருக்குது. இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுவேன், பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். போட்டி கழுவிட்டு இருக்கேன். இந்த கொஞ்சம் நேரம் இந்த சைட்லேயே நான் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். ஹஸ்பண்ட் எப்படா கழுவி தருவாங்க ரெடி பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் ஆனால் ரொம்ப பொறுமைங்க, நிதானமாக நல்லா கழுவி கொடுப்பாங்க. அவசரப்பட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக நீட்டாக சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அது கத்தி வேறு சரியில்லை. எங்களுக்கு பிரச்சனை எங்கள் கத்தி ரொம்ப கத்தி ஆயிடுச்சு. கத்தியை மாற்றி அப்புறம் அப்பப்போ சாணம் பிடிச்சி வீட்டில் இருக்கிற கல்லில் தேய்ச்சி சாணம் பிடிச்சி அதிலேயே பண்ணி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக போட்டோம். கட் பண்ணுறது ஃபுல்லாக எடுக்கலை. பாய்.